ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, உங்ககிட்ட ப்ரௌனி வாங்கிட்ட சில்வர் பிளேட் ஆஃபர்னு சொல்றீங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆஃபர்னு சொல்றீங்க, ப்ரௌனி பால் ஆஃபர்னு சொல்றீங்க, சாக்லேட் ஆஃபர்னு சொல்றீங்க, இப்போ ரீசெண்டா ஹேர் கிளிப்ஸ் ஆஃபரா கொடுக்குற அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா, நஷ்டம் ஆகாதா அப்படி சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு. நான் வந்து பிட்டெல்லாம் போட மாட்டாங்க, ப்ராஃபிட் கொஞ்சம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இங்க ப்ராஃபிட் இல்லாம யாருமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அதுதான் உண்மை. நான் சொல்றது கரெக்ட் தானே, கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குங்க. அந்த ப்ராஃபிட்ல 1% எடுத்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ ஆஃபரை கொடுத்துட்டு இருக்கோம். வர லாபத்தை பூரா நம்மளே வச்சுக்கலாம், நமக்கே வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. லாபம் வந்து அதுல கொஞ்சமா எடுத்து சப்ஸ்கிரைபருக்கோ கஸ்டமருக்கோ எதை செய்யலாம், தப்பே கிடையாது. இந்த ப்ரௌனில வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கு லாபம் வந்துடாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா ஏகப்பட்டது சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சோ நம்ம கிட்ட 500 வெரைட்டிஸ் ப்ரௌனி பாக்ஸ் வாங்கிட்டு இப்போ நியூவா ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரிங்க, டெலிவரி சார்ஜ் வாங்குறது இல்ல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி பால், ஒரு ஹோம்மேட் சாக்லேட், அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹேர் கிளிப்ஸ் அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.